புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே சின்ன பழனிப்பட்டி பகுதியில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. பட்டியில் அடைக்கப்பட்ட கருப்பையா என்பவருக்கு சொந்தமான ஆடுகளை அப்பகுதியில் சுற்றி திரிந்த தெருநாய்கள் கடித்து குதறியதில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. திறனற்ற திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இவ்விபத்தில் பள்ளி மாணவர் மாதேஷ் மற்றும் கல்லூரி மாணவர் தங்கம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இச்சாலையில் வேக தடைகளை அமைக்காமல் அரசு அலட்சியமாக இருப்பதால் உயிரிழப்புகள் தொடர்கதையாகியுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே விவசாய நிலத்தில் சோலார் பேனல்கள் அமைக்க விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வெள்ளாள விடுதி கிராமத்தில் 200 ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்தி சாகுபடி பயிர்களை கொண்டு செல்லும் பாதையில் சுற்றுச்சுவர் அமைத்து சோலார் பேனல்கள் அமைக்கும் பணிகளை தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வருவதாகவும் JCB இயந்திரம் கொண்டு தென்னை மரங்களை அழிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் சோலார் பேனல் அமைக்கும் பணிகளை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அரசு புறம்போக்கு நிலம், பக்கத்தில் விவசாய நிலம், தென்னந்தோப்பு, இது எல்லாத்தையுமே சுத்தமாக அழிச்சிட்டு சோலார் பேனல் அமைக்கிறதுக்காக எல்லா தென்னந்தோப்புலாம் பிடிங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அக்னி ஆறு போயிட்டுருக்கு. பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருது விளைஞ்சிருக்கு, நெல் கடலை விளைஞ்சிருக்கு. இந்த பாதையை அடைக்கிறாங்க சோலார் போடுறதுக்காக. சோலார் அவசியம்தான், விவசாய நிலத்தை அழிச்சிட்டு சோலார் போடணும்னு எந்த அவசியம் கிடையாது. பொதுமக்கள் எங்களுக்கு பாதை போகணும்னு கேட்டால் அவங்கள அடிக்கிறது மிரட்டுறாங்க. வட மாநில தொழிலாளர் கொண்டு வச்சுட்டு அடிக்கிறது மிரட்டுறாங்க. திருப்பூரில் சட்ட விரோதமாக தங்கியிருந்த வங்காள தேசத்தினர் 4 பேர் சிக்கினர். வீரபாண்டி முத்துநகர் மீனம்பாறை ரோடு பகுதியில் உள்ள பனியன் நிறுவனங்களில் பணிபுரிந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த ஷெரீப், ஷோகாக், லீட்டன், ரகீர் ஆகியோர் சிக்கினர். மேலும் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் போல் போலி ஆதார் கார்டுகள் வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 4.5 ஆண்டுகளாக காவல்துறையின் கண்காணிப்பு தோல்வியால் வங்கதேசத்தைச் சேர்ந்த பலர் தமிழகத்தில் ஊடுருவது அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சைக்கிளில் அமர்ந்து புகைப்படம் எடுத்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் சைக்கிள் கடைக்காரர்களிடையே மோதல் ஏற்பட்டது. சைக்கிளில் அமர்ந்து புகைப்படம் எடுத்த சுற்றுலா பயணிகளை தகாத வார்த்தைகளில் பேசி சைக்கிள் கடைக்காரர்கள் சிலர் தாக்குதலில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதில் பலர் காயமடைந்தனர். விடியாத திமுக அரசின் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் முறையான திட்டமிடல் மற்றும் தடுப்புகள் இன்றி நடைபெறும் சாலை பணிகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். புவனகிரியில் இருந்து முட்லூர் வரையிலான சாலையில் தடுப்புகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் இன்றி பணிகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடியாத ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தில் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தடுப்புகளை அமைத்து சாலை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் வேலை நிறுத்த ஆயத்த மாநாடு நடைபெற்றது. இதில் ஊராட்சி செயலர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திடவும், 7 ஆண்டுகள் பணி முடித்த மேற்பார்வையாளர்களை பொறியாளர் நிலைக்கு தரம் உயர்த்திடவும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. தவறும் பட்சத்தில் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் அறிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வயலில் தண்ணீர் பாய்ச்ச சென்ற விவசாயி மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த விவசாயி அனுமுத்து என்பவர் தனது விவசாய நிலத்தில் உள்ள பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்றுள்ளார். அப்போது மோட்டாரை ஆன் செய்யும் போது எதிர்பாராத விதமாக மின்சார பெட்டியில் இருந்து மின்சாரம் தாக்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சட்ட விரோதமாக வீட்டில் வைத்து பட்டாசு தயாரித்த 8 பேர் சிக்கினர். பாரதியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு அருகே கருப்பசாமி என்பவரின் வீட்டில் சட்ட விரோத பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட 8 பேர் பிடிபட்டனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் முறையான ஆய்வில் ஈடுபட்டு சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பை தடுக்க தவறியதால் ஆங்காங்கே வெடி விபத்துகள் நிகழ்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.